ஆக்சுவலி நான் பிக் பாஸ் போனதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் அவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டேன். நான் உள்ள 70 நாள் இருந்தேன். சோ நீங்க எல்லாரும் ஓட் போட்டனால தான் நான் 70 நாள் இருந்தேன். நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் எப்போ வெளில வந்திருப்பேன். என் மேல இவ்வளவு லவ் கட்டுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சோ மச். ஊர் திருவிழாக்குள்ள நடனம் ஆடுறது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ரம்யா ஜோ. இது மூலமா இவங்களுக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நாள் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தாங்க. ஆனா சமீபத்துல எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரம்யா ஜோ மறுபடியும் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற வீடியோ சோஷியல் மீடியால வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பலரும் சொல்றது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வரதே அவங்க கரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான். ஆனா ரம்யா ஜோ மறுபடியும் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ரம்யா ஜோவே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு செலவுக்கு 100 ரூபா கூட இல்ல, உங்கள யாராச்சும் கொடுக்க முடியுமா? எனக்கு மட்டும்தான் என்னோட பிரச்சனைகள் தெரியும். வாடகை, பில், இஎம்ஐ, அது இதுன்னு எவ்வளவோ செலவு இருக்கு. இதெல்லாம் உங்க யாருக்காவது தெரியுமா? ப்ளீஸ் உங்களுக்கு ஒருத்தங்களை கலாய்ச்சி பேசணும்னா பேசிக்கோங்க. என்னோட இடத்துல உங்க வீட்டு பொண்ணு இருந்தாலும் அப்படிதான் பேசுவீங்க அப்படின்னா தாராளமா பேசிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஆடுவேன், ஆடாம இருப்பேன். என்னோட செலவுக்கு காசு வேணும். எனக்கு என்ன வேலை தெரியுமோ அதை தான் என்னால பண்ண முடியும். பிக் பாஸ் முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். என்னோட பேமெண்ட் எல்லாம் கிடைக்க லேட் ஆகும். அதனால தான் நான் ஆடுறேன் அப்படின்னு ரம்யா ஜோ ரொம்பவே மனமுடைஞ்சு போன வகையில பதில் அளிச்சிருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து அவங்களுக்கு இன்னுமே பேமெண்ட் வராத காரணத்தினால டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா ஜோவோட இந்த கமெண்ட் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. ரம்யாவோட இந்த பதிலுக்கு அப்புறம் பலருமே பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் அவங்க சேலரி கமிட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கிரெடிட் ஆகும். ஸோ சீக்கிரமே எலிமினேட் ஆகிறவங்க சேலரி வர வரைக்கும் அவங்க சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைகளை பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ ரம்யா ஜோக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வருது. இதெல்லாம் தாண்டி எந்த கண்டஸ்டன்ட் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு. யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல டைட்டில் வின்னர் ஆக போற அந்த கண்டஸ்டன்ட் யாரா இருக்கும்? நீங்க யாரை கெஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.